அதையெல்லாம் கொண்டு போய் உங்களை யாரும் வைக்க சொன்னது? உங்க சம்சாரம் அங்க போவாங்கன்னு யாருங்க தெரியும்? ஏமா, நீ எதுக்கு இங்க வந்த? என்னங்க இது ஆளை வெட்டுற மாதிரி இவ்வளவு பெரிய அருவா? இது வந்து சொல்லண்டா, நம்ம விவசாயம் அவ்வளவு பெருசுன்னு. ஆமா பெருசுதான். யாரு இல்லன்னா நாங்க தென்னை மரத்துல ஏறி தேங்காய் வெட்டவே மாட்டோமே. கீழே இருந்துட்டு இதால ஒரே வீச்சு, கண்டிப்பா ஏதாவது விழுந்தே தீரு. இதை கண்டுபிடிச்சதே இவருதான். இது என்னத்துக்கு? இதெல்லாம் நாங்க குத்திட்டு ஓடியாந்துருவோம். இது காட்டு பண்ணி வந்தா இதால குத்திட்டு ஓடியாந்துருவோம். இதெல்லாம் இல்லாம எங்களால வாழவே முடியாது. சரியா போச்சு. செய்யற தொழில் தான் தெய்வம் பாங்க. அந்த தொழிலுக்கே உதவியா இருக்கிற ஆயுதங்கள் எப்படியா போட்டு வைக்கிறது? இது இருக்க வேண்டிய இடமே வேறங்க. ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன இன்னும் முடியலையா? ஏமா கொஞ்சம் வேகமா தான் நடையாமா. 4 குழந்தை அன்னைக்கு 4 நாளா? சரியா போச்சு. கவனிக்கிறது காலில் இருந்தா எப்படிலாம் சரிங்க. 2 பேரும் என்ன என்னாச்சுமா? அம்மா நீங்க உண்டாயிருக்கீங்கம்மா. வாங்க பெரியம்மா கிட்ட சொல்வோம். இந்த விஷயம் வேற யாருக்கும் சொல்லக்கூடாது. முதல்ல என் புருஷனுக்கு நானே சொல்லணும். எங்கிட்ட யாருமா? அவர் எங்க குதிரை சந்தைக்கு போயிருக்கா? இத்தனை நாள் இருக்கும்போது அவருக்கு சந்தைக்கு போறாரு. புருஷன் மேல கருஷத்தை பாரு. இது வருஷத்துல ஒரு நாள் கூடுற சந்தை. இன்னைக்கு ஊர் பெரிய மனுஷங்க எல்லாம் அங்கதான் இருப்பாங்க. இல்லங்க என்ன வேணும்? 2 புரோட்டாவும் கொஞ்சம் குருமா வேணும். ஏண்டா பால் டப்பா தலையா, குதிரை சந்தையில வந்து என்ன வேணும்னு கேக்குறியாடா? குதிரை யாரு ஒண்ணுதான் இல்லீங்க. பின்ன நீ எதுக்கு வந்த? சந்தையில சாணி பொறுக்க வந்தங்க. கோமணம் கட்டி சாணி பொறுக்க வந்த நாய் ஓனராக உட்கார்ந்துருக்கியா? ஓடுறா.
வெட்டு குத்துங்கிறதே இவனுக்கு தொழிலா போச்சு. ரத்தத்தை பாக்கலன்னா இவனுக்கு தூக்கமே வராத. இந்த 2 சாரா வியாபாரினால 7-8 வருஷமா எத்தனை பொம்பளைங்க தாலி இறங்கிருச்சு. இன்னும் புத்தி இல்லாம இருக்காங்களே. சாராயத்துல லட்ச லட்சமா பணம் கொடுத்துட்டு அந்த சின்னர்ல இப்படி ஆட்டம் போடுறாங்க. வேண்டாமா வசந்தா, போகாதேம்மா. சொன்னா கேளு வசந்தா. நில்லம்மா வசந்தா. என்னம்மா? போதும், உங்க வேஷம் எல்லாம் போதும். மனசுல இருந்து உடம்பு வரைக்கும் நான் எதையுமே உங்ககிட்ட மறைச்சதில்ல சாமி. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க. இல்ல, நீ என்ன தப்பா புரிஞ்சு. ஆமா, இது நாள் வரைக்கும் நான் உங்களை தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்லம்மா, உங்ககிட்ட போக போக சொல்லிக்கலாமேண்டா. பேசாதீங்க. நீங்கெல்லாம் ஒரு பொம்பளைக்கு லட்சணம். விவசாயம் விவசாயம்னு வாய் கூசாம சொன்னீங்கல்ல, மனுஷனை வெட்டுற அறுவாள் எல்லாம் வச்சு என்னைய சாமி கும்பிட வச்சுட்டீங்களே. என்னை விட்டு நான் போறேன். ஏமா, வீட்டை விட்டு போறதாவே முடிவு பண்ணிட்டியா? இந்த உலகத்தை விட்டே போயிருப்பேன். ஆனா என் வயசுல ஒண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதுக்காக இந்த வீட்டை விட்டு போறேன். நீ உள்ள வா. கையெடுங்க. என்னம்மா இது, இந்த நேரத்துல போய் சண்டை போட்டுட்டு? என் குழந்தை இந்த ரத்த வாடையில பிறக்க வேண்டாம். நான் போறேன். சொல்லாம போனா தேடி வந்துருவீங்க. அதான் சொல்லிட்டு போறேன். என்ன தேடி வராதீங்க. அப்படி வந்தீங்கன்னா சாகிறது நான் மட்டும் இல்ல, என் வயசுல வளர்ற உங்க குழந்தையும் தான். அம்மா வசந்தா. மா, பெரியப்பா. வாமா. இது யாருமா? என் ஃப்ரெண்ட் அமுதா. ஒரு 50 ஆளை கூப்பிடுங்க. சரிங்க. போதுங்களா? போடுங்க. விட்டுட்டு போய் என்ன ஆனாலும். ஐயோ, குட்டி பயப்படுத்திச்சு. அடா, யாரம்மா இது? என் ஃப்ரெண்டு தாத்தா. அப்படியா? உன் பேர் என்னம்மா? அமுதா. உங்க அப்பா என்ன பண்றாரு? தாத்தா, அவங்க அப்பா பத்தி மட்டும் கேட்காதீங்க. ஆ? கேட்டா அவங்க அப்பா ஒரு கொலைகாரன், அயோக்கியன்னு கத்தும். நம்மளோட சேர்ந்தவனாட்டம் இருக்கு. சரிம்மா, 2 பேரும் அம்மா கிட்ட போய் ஏதாவது சாப்பிட்டு விளையாடிட்டீங்க. டிஷு. ஒரு நிமிஷம். எப்படி இருக்க? என் மேல இன்னும் கோவம் போகலையா? நீங்க மாறுவீங்கன்னு நினைச்சேன். மாறல, மாறவும் மாட்டீங்க. என் குழந்தை வர நேரமாச்சு. தேவசரி இங்க இருந்து போயிடுங்க. இது பாரு, என் குழந்தை என்ன யாரோ நினைச்சிட்டு என்கிட்ட நல்லா பழகிட்டு இருக்கு. அதுக்கு எடுத்துறாத. அது ஒண்ணாவது எனக்கு இருக்கட்டும். நீங்களா? நான் தான் அந்த குழந்தைக்கு அப்பன்னு சொல்லிட மாட்டீங்களே? நீயா உன் வாயால சொல்ற வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். வரேன். பத்திரமா போயிட்டு வரணும். டாடா. அம்மா, அந்த பொண்ணை விட்டுட்டு நீ தனியா தானே வருவேன்? ஆமா. துணைக்கு உங்க அம்மாவை கூட்டிட்டு போ. வாங்க. ஏம்மா, உங்க வீடு எங்க இருக்கு?
எங்க அம்மா கோவில்ல இருப்பாங்க, அங்க கொண்டு போய் விட்டுருங்க. சரி. அம்மா. மாமா ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லியிருந்தா உங்க வீட்டுக்கு தான் வந்திருந்தாளா? வாங்க வீட்டுக்கு வந்து ஒரு காபி சாப்பிட்டு போலாம். இல்ல பரவாயில்லைங்க, நீங்க உங்க வீட்டுக்காரரோட இந்த சாமி ரொம்ப சக்தி உள்ளதுங்க. வாங்க சாமி கும்பிடலாம். உங்க வீட்டுக்காரர் ஏமா முத தடவை கேட்டப்பவே பேச்ச மாத்தினேனே, அப்பவே தெரிஞ்சுக்க வேணா? எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் ஒத்து வரல, பிரிஞ்சிட்டோம். போதுமா? வாடி. நான் ஊட்டி விடுறேன். உனக்கு தான். ஏமா டிவில ராமாயணம் பாப்பியா? பாப்பேன். ராமர் ரொம்ப கெட்டவர் தானே? சாமி நல்லவர். சாமினா வெள்ள எடுத்துட்டு எத்தனை பேரை கொலை பண்றாரு, அப்படின்னா அவரும் கெட்டவர் தானே? கெட்டவங்கள தானே சாவடிக்கிறாரு. அவர் நல்லவர் தான். அந்த மாதிரி உங்க அப்பாவும் தப்பு செஞ்சவங்களை தண்டிச்சா அவரும் நல்லவர் தானே? சுமதி அப்பா வா 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 வா. இந்த மாதிரி கொஞ்சம் விளையாடுறதுக்கு உங்க அப்பா வேண்டாமா? இப்பொழுது இந்த ஸ்கூல்ல ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்குகிற மாணவியருக்கு திரு கிருஷ்ணசாமி அவர்கள் பரிசுகள் வழங்குவார்கள். முதலில் முதல் வகுப்பைச் சேர்ந்த முன்னுதாரண மாணவி லட்சுமி. அடுத்ததாக இரண்டாம் வகுப்பு பி பிரிவு சாந்தி. மூன்றாம் வகுப்பில் சிறந்த முன்னுதாரண மாணவி டி பிரிவை சேர்ந்த அமுதா. நிலமா ஒரு நிமிஷம் சார். எதை வச்சு அந்த பொண்ணுக்கு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் பரிசு கொடுக்குறீங்க? அந்த பொண்ணு எல்லா பாடத்திலையும் 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்குதுமா. என் பொண்ணு தான் எல்லா பாடத்திலயும் 100க்கு 100 வாங்கியிருக்கா. இது படிப்பு மட்டும் வச்சு கொடுக்கறது இல்லமா, ஒழுக்கத்துக்கு சேர்த்து கொடுக்கிறது. அந்த பொண்ணை விட ஒழுக்கத்துல என் பொண்ணு எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டா? போன வாரம் கூட உங்க பொண்ணு 3 நாள் ஸ்கூலுக்கு லேட். இந்த சின்ன விஷயத்தை வச்சுட்டு ஒழுக்க கேடுங்கிறீங்களே, அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பன் பேரே தெரியாது. பெத்த புள்ளைக்கு அப்பன் பேர் சொல்லாம ஒரு அம்மா வளர்த்திருக்கானா அந்த அப்பன் எப்பேற்பட்ட அயோக்கியனா இருப்பான். அப்படி ஒரு அயோக்கியனுக்கு பிறந்த புள்ள பெஸ்ட் ஸ்டூடெண்டா? நிறுத்துறே. என் பொண்ணுக்கு அடி அப்பன் பேர் தெரியாது? என் பொண்ணுக்கு அப்ப யார் தெரியுமா? நீங்களாம் மரியாதை கொடுத்து வணக்கம் போட்டு உட்கார வச்சிருக்கீங்களே, இந்த மனுஷன் தான்.